அந்த பாடத்திலே அதான் சொல்வதை மஸ்ஜிதை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதுதான் மிக முக்கியமான அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த பொறுப்பு என்பதாக ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே நாங்கள் பார்க்கலாம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வாங்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுகளை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். அங்கு அழுக்குகள் வரக்கூடாது. வரக்கூடிய அழுக்குகளை நாங்கள் அவசரமாக அகற்றிவிட வேண்டும். தவறுதலாக வரக்கூடிய அனைத்தையும் நாங்கள் அகற்றிவிட்டு எங்களுடைய வீட்டை நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பதை விட மிக அழகான முறையிலே மஸ்ஜிதை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் இதன் மூலமாக படித்துக் கொள்ளலாம். இப்பொழுது காலம் செல்கிறது. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். பனு ஜுர்ஹும் கோத்திரத்தினர் மக்காவிலே நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார்கள். ஏன்? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோத்திரத்தில் தான் திருமணம் செய்திருந்தார்கள். காலம் செல்கிறது. செல்ல செல்ல பனு ஜுர்ஹும் கோத்திரத்தினரை அந்த மக்காவிலிருந்து விரட்டி பனு ஹுஸாஆ ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் அந்த காலத்திலே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய மில்லத் இப்ராஹீமை அவர்கள் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். பனு ஹுஸாஆவை சேர்ந்த ஒரு அரசன் தான் அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ என்பவன். இவன் மக்காவிலிருந்து அவன் ஹபஷாவுக்கோ அல்லது யமனுக்கோ சென்றிருந்த நேரம் அங்கு ஒரு விக்கிரகம் அவனுக்கு கிடைக்கிறது. அதை அவன் எடுத்துக்கொண்டு வந்து மக்காவிலே வைக்கிறான். அங்கிருந்துதான் மக்கமா நகரிலே ஷிர்க் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ யஜுர் குஸ்பஹு ஃபின் நார் வஹுவ அவ்வலு மன் ஸய்யப ஸவாயிப. நான் அம்ர் இப்னு ஆமிர் அல் ஹுஸாஇயை நரகத்திலே பார்த்தேன். அவனுடைய குடல் வெளியே வந்து அதனை அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். அவன்தான் விக்கிரகங்களுக்கு நேர்ச்சையை ஆரம்பித்து வைத்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப மக்கமா நகரிலே ஷிர்க்கும் குஃப்ரும் அது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான நேரத்திலே தான் அந்த கஅபா திரும்பவும் அது பலகீனமாகி அதனுடைய சிவர்கள் பலகீனமாகி அது உடையும் தருவாயை வந்தடைகிறது. இப்பொழுது குறைஷி தலைவர்கள் உட்கார்ந்து யோசிக்கிறார்கள், இந்த கஅபாவை நாங்கள் திரும்பவும் கட்ட வேண்டும். இந்த கஅபா உடைய போகிறது, அதை நாங்கள் திரும்பவும் நிர்மாணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையிலே மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த கஅபாவுக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு சதமும் சுத்தமான பணமாக இருக்க வேண்டும். அசுத்தமான பணம் இந்த கஅபாவிலே சேரக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவு அந்த குறைஷியர்களால் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது பணம் சேர்க்கப்பட்டால் அந்த கஅபாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கட்டிய அந்த பவுண்டேஷனிலே கட்டி முடிக்க முடியாமல் போகிறது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் அழுக்கான பணத்தை சேர்த்து பூர்த்தியாக முடித்துக் கொள்ளலாமா என்ற நிலைப்பாட்டுக்கு வராமல் நாங்கள் அழுக்கான பணத்தை சேர்க்க கூடாது, கஅபா அரவாசியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று கஅபாவிலே ஒரு பகுதியை விட்டு அவர்கள் அந்த கட்டிடத்தை முடிக்கிறார்கள். அதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம், கஅபாவினுடைய அந்த ஹஜர் அஸ்வதுக்கு பிறகு அடுத்த இரண்டு அந்த தூண்களும் அது நடுவுல இருக்கிறது. அதற்கு பிறகு ஹத்தீம் வருகிறது. அந்த ஹத்தீமை சுற்றி தான் தவாப் செய்கிறோம். ஏனென்றால் அதுவும் கஅபாவுக்குள் வர வேண்டிய பகுதியாக இருக்கிறது. குறைஷிகள் இவ்வாறு கட்டி முடிக்கிறார்கள். ஹஜர் அஸ்வதை வைக்கக்கூடிய விடயத்திலே அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அந்த மஸ்ஜிதுக்குள் வந்ததன் காரணமாக அவர்கள் தான் கல்லை வைக்க வேண்டும் என்ற அந்த முடிவு ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்வையிலே அந்த கல்லை வைத்து எல்லா குறைஷி கோத்திர தலைவர்களும் தூக்கி வர செய்தி பக்கத்திலே கொண்டு வந்த பிறகு அந்த கல்லை எடுத்து வைத்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கு ஒடுக்கப்படுகிறது, அடக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. ஆனால் குறைஷிகள் செய்த மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான், கதவை உயர்த்தி வைத்து விட்டார்கள். கதவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அது கீழ் நோக்கி இருந்தது, லேசானவர்களை சென்று வரக்கூடிய முறையில் இருந்தது. ஆனால் குறைஷிகள் விரும்பவில்லை, எல்லோரும் கஅபாவுக்குள் சென்று வருவதை அவர்கள் விரும்பவில்லை. அதன் காரணமாக அதை தலைக்கு மேல் உயர்த்தி வைத்து விட்டார்கள். யாராவது ஒருவர்
கஷ்டப்பட்டு ஏற நினைத்தால் ஏற விடுவார்கள். அரவாசிக்கு வந்தவுடனே ஒரே தள்ளி கீழே போட்டு விடுவார்கள். அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கஅபாவுடைய அந்த கதவை உயரமாக வைத்து விட்டார்கள். அந்த ஹத்தீமிலே, இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஹத்தீமிலே ஒரு 10 அடி, அதாவது 6 திராகள், 6 முழங்கள், அது கஅபாவுக்குள் உள்ள பகுதியாக ஷரியத்திலே கருதப்படுகிறது. 10 அடி மட்டும் வரும். அந்த 10 அடிகள் கஅபாவுக்குள் உள்ள ஒரு பகுதியாக அந்த ஹத்தீம் இஸ்மாயில் இருக்கக்கூடிய பகுதிகள் கருதப்படுகிறது. மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்பொழுது அதே நிலை தொடர்ந்து செல்கிறது. அபூ பக்கர் ரலியல்லாஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம், அலி ரலியல்லாஹுடைய காலம், இவ்வாறு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு யஸீத் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார். இந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே கலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யஸீதுடைய படைகள் அம்ர் இப்னு ஸயீத் அல்-உமவியுடைய தலைமையில் மதீனாவை தாக்குகிறது. அதன் காரணமாக ஹர்ராவுடைய நிகழ்ச்சி நடக்கிறது. மதீனா தாக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து மக்காவை நோக்கி படைகள் அனுப்பப்படுகின்றன. ஆனால் மக்காவிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து மக்காவிலே ஆட்சியை ஏற்கிறார்கள். அந்த யுத்தத்தின் பொழுது அந்த கஅபாவுக்கு சிறிது தாக்கம் ஏற்படுகிறது. அங்கு சில சிவர்களிலே வெடிப்புகள் ஏற்படுகின்றன. ஒரு வருடம் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு அந்த சிரியா வாசிகள் செய்த அந்த நிலைமைகளை காட்டுவதற்காக வைத்துவிட்டு அடுத்த வருஷம் மக்களை ஒன்று சேர்த்து சொல்கிறார்கள். ஒன்று கூட்டி சொல்கிறார்கள், இந்த கஅபாவை திரும்ப கட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த கஅபாவுடைய சிவர்களிலே வெடிப்பு வந்திருக்கிறது. நீங்கள் என்ன அபிப்பிராயம் சொல்கிறீர்கள்? நாங்கள் வெடிப்பை பெச் பண்ணி அதே நிலையில் கஅபாவை வைப்போமா, அல்லது அந்த கஅபாவை அப்படியே உடைத்து திரும்பவும் புதிதாக கட்டுவோமா என்று இரண்டு விடயங்களை மக்களுக்கு முன் வைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன ஆலோசனை, இந்த கஅபாவை அப்படியே வைப்போம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளுக்கு நாங்கள் ஏதாவது பெச் போட்டு அதை நாங்கள் சீராக்கி விடுவோம், அதுதான் எனக்கு நல்லதாக படுகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த கஅபா, அவர்கள் தவாப் செய்த கஅபா, அவர்கள் ஹஜ் செய்த கஅபா, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கஅபா தொடர்ந்து இருக்கட்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு காலை வரை நேரம் தாருங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்கிறேன், நாளை காலையில் ஒரு முடிவு செய்வேன் சொன்னார்கள். அடுத்த நாள் காலையில் இருந்து சொன்னார்கள், உங்களுடைய வீட்டில் ஏதாவது இவ்வாறான நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு அதனை திரும்பி புதுப்பித்து அழகானவர்களை கட்டுவதற்கு வசதி இருந்தால் நீங்கள் கட்ட மாட்டீர்களா? எனவே அல்லாஹ்வுடைய மாளிகையை மிக அழகாக நான் கட்டப் போகிறேன் என்று அவர்கள் அப்படியே அதை உடைத்துவிட்டு திரும்பவும் புதிதாக கட்டுவதற்கு முடிவு செய்தார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். இந்த ஜாஹிலியத்து மக்கள் இப்பொழுதுதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். நான் இந்த கஅபாவிலே ஏதாவது மாற்றம் செய்தால் அவருடைய உள்ளத்திலே குறைபாடு உண்டாகிவிடும், என்னை பற்றி ஏதோ யோசிக்க ஆரம்பிப்பார்கள். எங்களுடைய தீனை மாற்றிவிட்டார், எங்களுடைய விக்கிரகங்களை மாற்றிவிட்டார், இப்பொழுது எங்களுடைய கஅபாவை கூட மாற்றிவிட்டார் என்று அவர்கள் நினைப்பார்கள். என்றது மாத்திரம் இல்லை என்றிருந்தால் நான் இந்த கஅபாவை உடைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பவுண்டேஷனில் பூர்த்தியாக நான் கட்ட நினைக்கிறேன். இதே போல இந்த கஅபாவுக்கு 2 வாயில்களை வைக்க விரும்புகிறேன். அந்த வாயில்களும் பூமியோடு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய நிலையில் அமைக்க விரும்புகிறேன். எல்லா மக்களும் உள்ளே சென்று அவர்கள் வெளியே வரக்கூடிய முறையிலே நான் அந்த கஅபாவை அமைக்க விரும்புகிறேன். ஆனால் இவ்வாறு செய்யாமல் இருப்பதற்குரிய காரணம், இந்த மக்கள் இப்பொழுதுதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள், என்னை பற்றி ஏதும் தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்பதற்காக நான் விடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அமல் செய்வதற்கு முன் வருகிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர்களே கஅபாவை அமைக்க விரும்புகிறார்கள். ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்படும் என்ற ஒரு பயத்தின் காரணமாக அதை செய்ய முன்வரவில்லை. நபியர்கள் விரும்பக்கூடிய சில விடயங்களை கூட அவர்கள் மக்களுடைய நலனை கருதி செய்யாமல் இருக்கிறார்கள்.
ஃபர்லாக இருக்கக்கூடிய விடயமாக இருந்தால் அதிலே நபி அவர்கள் பின்னால் நின்று இருக்க மாட்டார்கள். அதே போல ஹராமான ஒரு விடயத்தை செய்வதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுத்திருக்க மாட்டார்கள். அது அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகள். அதல்லாம இவ்வாறான சிறு சிறு விடயங்கள் இது மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றிருந்தால் அதனை கவனமாக கையாள வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படாமல் கையாள வேண்டும் என்ற அந்த உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார்கள். அவர்கள் கஅபாவிலே கை வைக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்பொழுது என்னிடத்திலே பணம் இருக்கிறது, நபிகள் சொன்ன அந்த ஹதீஸை நான் அழகான முறையில் நிறைவேற்றலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறிய அந்த ஹதீஸ் படிக்கு அப்படி அந்த கஅபாவை கட்டி முடிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவ்வாறே இருக்கிறது. அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட யுத்தம் செய்வதற்காக அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை படையெடுக்க செய்கிறான். அவன் கஅபாவை அவன் வந்து தாக்குகிறான். அதன் காரணமாக கஅபாவை திரும்பவும் கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கடிதம் எழுதுகிறார். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் புதிய ஒரு முறையிலே கஅபாவை கட்டி இருக்கிறார். ஏதோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை கேட்டதாக அவர் சொல்லி கஅபாவை கட்டி இருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட அதற்கு மாற்றமான அபிப்பிராயத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவரை அதை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. நான் இப்பொழுது இந்த கஅபா எப்படி கட்டுவது என்று அப்துல் மலிக் இப்னு மர்வானிடத்திலே கேட்டு கடிதம் எழுதுகிறார். அப்பொழுது அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொல்கிறார், எங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய அந்த புதிய கட்டடம் தேவையில்லை, பழைய முறைப்படி அந்த கட்டடத்தை அமைத்து விடுங்கள் என்று அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொல்லி அவ்வாறு கட்டப்படுகிறது. குறைஷியுடைய காலத்தில் இருந்தது போலவே திரும்பவும் கட்டப்படுகிறது. சில வருடங்களுக்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அங்கு ஹஜ்ஜுக்கு வருகிறார். அப்பொழுது அந்த கஅபாவை பார்த்துவிட்டு அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொல்கிறார், என்னுடைய மனசு சொல்லுது, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ஏதோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக சொல்கிறாரே, அது வெறும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும், அதிலே உண்மை கிடையாது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்ன பொழுது அங்கிருந்த ஏனைய அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் இந்த ஹதீஸ் இது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாத்திரம் ஆயிஷா நாயகி சொன்னதல்ல, எங்களுக்கும் சொல்லி இருக்கிறார் என்று கூறிய பொழுது அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு மிகப்பெரிய கவலை உண்டானது. நான் நினைத்தேன் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் புதுசாக ஏற்படுத்தி இருக்கிறார் நினைத்தேன், உங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறார்களா, முன்னாலே எனக்கு தெரியும் என்றிருந்தா நான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் கட்டியிருந்த அதே கட்டடத்தை அப்படியே வைத்திருப்பேனே என்று கவலையாக சொல்கிறார். அதற்கு பிறகு 132ஆம் ஆண்டு உமையாக்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அப்பாசிகளுடைய ஆட்சி அங்கு ஆரம்பமாகிறது. அதில் இரண்டாவது ஹலீஃபா மன்சூர் அல்லது நான்காவது ஹலீஃபா ஹாரூன் ரஷீத், இரண்டு பேரில் ஒருவர் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கடிதம் எழுதி கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பிரகாரம் நாங்கள் கஅபாவை கட்ட விரும்புகிறோம், நீங்கள் அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த முறைப்படி கட்டுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம், எனவே நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அங்கு கேட்கப்படுகிறது. அப்பொழுது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹி சொன்ன வார்த்தை தான், அந்த கஅபாவை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள், தஊஹா வலா தத்தஹிதூஹா லுஅபத்தன் லிஸ்ஸலாத்தீன், அந்த கஅபாவை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள், அரசர்களின் விளையாட்டு பொருளாக கஅபாவை மாற்ற வேண்டாம். ஒரு அரசர் வரும்பொழுது அவரும் விரும்பினுமால் அதை கட்டுறது, அவர்கள் மாறி மற்ற கொள்கை உள்ளவர் வரும்பொழுது அதை பிழை என்று சொல்லி மாற்றுறது, இப்படி கஅபாவில விளையாட வேண்டாம், கஅபாவை விளையாட்டு பொருளாக மாற்ற வேண்டாம் என்று கொடுத்த ஃபத்வா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் கொடுக்கப்பட்ட ஃபத்வா இன்று வரை அமல் செய்யப்பட்டு வருகிறது. இன்று வரை அதே நிலை பேணப்பட்டு வருகிறது. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, கஅபாவுடைய ஒரு சரித்திர சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இதன் மூலமாக அல்லாஹ் கஅபாவை பாதுகாக்கிறான், கஅபாவுடைய பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். அந்த பரக்கத்தை உலகத்தில் மக்கள் கொண்டு வருவதற்காக உலகத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நாம் அவர்களுடைய பயணங்கள் இலகுவாகுவதற்காக, அங்கிருந்த பயணங்கள் இலகுவாகுவதற்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அந்நியர்களால் மிகப்பெரிய சதிகள், மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம்
தீட்டப்படக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அவர்களுடைய அந்த திட்டங்களில் இந்த காபாவோ இந்த மக்களோ அகப்பட்டு விடக்கூடாது என்ற அந்த யதார்த்த உண்மைகளையும் மனதிலே கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அத்தோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கென்று சில பொறுப்புகள் உதஹியா கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா?